ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். எனக்கு சொல்லப்பட்ட பாடங்கள் 3 விஷயம். திருடக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது, உழைச்சு சம்பாதிக்கலாம், வேற பண்ணி சம்பாதிக்க கூடாது, பொய்ய சொல்லக்கூடாது. எங்க அம்மா ஹார்ஸ் ரைடர். ஸோ எங்க அம்மா வண்டி ஓட்டிருக்காங்க, பைக் ஓட்டுவாங்க, சைக்கிள் ஓட்டுவாங்க. அது பாவடை சட்டையா இருக்கிறது அந்த எருமை மாடு மேல உட்காந்து ஹை 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 நம்ம யமதர்மராஜ மாதிரி இது கீழே மாதிரி ஏதாவது ஒன்று தலை மேல வச்சோம். இது அம்மா ஷூட்டிங்ல இருந்து வர நேரத்துல பாத்துருவாங்க. நீங்க அம்மா இறங்கினாக்க மாட்டேன் பாட்டி என்ன அடிப்பாரு, நீ அப்ப சாப்பிடலடா வந்து இங்க வா அம்மா ஊட்டி விடுறேன் அப்படின்னு. ப்ரொஃபஸர் உங்களுக்கு ஜென்ரலாக ரொம்ப பிடிக்கும் தானே? வெக்கமாதா? வெக்கமா? பாடவில ரோஜாக்கள்ல பாவா 40 நாள் அவளோட தான் இருந்தேன். அப்ப அவளை அப்சர்வ் பண்ணும்போது நான் சொன்னேன், இது சீனியர் அண்ணனாவா இருக்கேன்னு அவள்கிட்ட. பிகாஸ் என் பொண்ணு ஆசம். ஓகே, அவள்கிட்ட இருக்கிற அந்த அத்தனை ஆசம் குவாலிட்டிஸ் த்ரிஷா அதே மாதிரி 2 பேருக்கும் ஓசிடி. நீட்டஸ்ட் கேரவன்னா த்ரிஷா அது. 2 பேருக்கும் தலைமுடி யாரும் தொற்றக்கூடாது. வாவ் தமிழ் நேயர்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற செலிபிரிட்டி யாரு அப்படின்னா, உங்களை நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண போறோம். ஐஸ்வர்யா மேம் தான் கூட இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கேன்? சூப்பரா இருக்கீங்க. நீங்களும் சூப்பரா இருக்கீங்க. அந்த இமிடியேட் நீங்க பல மாதிரி பண்ணி காட்டுவீங்களா? ஸோ ஃபர்ஸ்டே அந்த மாதிரியான ஒரு அந்த சீன் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், அந்த வணக்கத்திலேயே. ஓகே மேம், நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பஞ்சதந்திரத்துக்குள்ள போவோம். கதைக்குள்ள விக்ரம் அப்படின்ற படம் கமல் சார் பண்ணிருக்காரு, ரிலீஸ் ஆச்சு. அதுக்கான ஒரு குட்டி ப்ரோமோ ஒண்ணு பண்ணாங்க. சோ அந்த பஞ்சதந்திரம் ஆர்டிஸ்ட் எல்லாம் உங்களுக்கு என்ன செம்ம சிரிப்பா அது. எனக்கு அப்படியே திருப்பி அந்த 2002 போயிட்டேன் நான். நாங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணது. அது ஒரு பெய்டு பிக்னிக்னே சொல்லலாம். தேங்க்ஸ் டு ரவிக்குமார் சார். ஸோ நீங்க ஒரு மல்டி லாங்குவேஜ் பேசக்கூடிய ஆட்கள் தான். கமல் சாரும் இந்த கிளைமேக்ஸ் சீன்ல அந்த பேசியிருப்பாரு. ஸோ அந்த டிஸ்கஷன்லாம் நடந்தது. அந்த சீன்ல ஏதாவது மறக்க முடியாத சம்பவம் ஏதாவது ஒண்ணு இந்த நான் மறக்க முடியாது இந்த அவாவா ஆத்துக்கு போயிட்டு அவாவா வேலையை பார்த்துட்டா அவாவாளுக்கு நல்லதா இருக்கும் அப்படிங்கிறது. அந்த ஆக்சுவலா அந்த டயலாக் ஸ்கிரிப்ட்ல கிடையாது. ஓ, நீங்களே சொன்னதா? கமல் அங்கிள் ஓகே. எவ்வளவு இம்ப்ரவைசேஷன் நடக்கும் அப்படின்னா, கிரேசி மோகன் அங்கிளோட ஸ்கிரிப்ட் ஒரு பிரில்லியன்ட் ஒரு பக்கம் அப்படின்னா, பட் நிறைய அண்ட் ரவிக்குமார் சாரோட டைரக்ஷன் அப்படின்னா, கமல் அங்கிள் பொறுத்த வரைக்கும் ஹி பிரிங்ஸ் டுகெதர் எவ்ரிபடி அண்ட் ரிஹர்சல் பண்ண ஆரம்பிப்பார். ஓகே, ஸோ ரிஹர்சல் பண்ண நாங்க எல்லாரோட அது ஒரு தியேட்டர் ட்ரைனிங் மாதிரி. ஓகே, ஸோ அந்த ரிஹர்சல் பண்ண என்ன ஆகும், ஸ்பான்டேனியஸா யாருக்கிட்டாவது இந்த மாதிரி வந்துட்டு டேய் அப்படின்னா பாரு, அந்த மாதிரி அடாய் அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு மாட்டோம். அப்படி பண்றதுல மாட்டினது தான் இது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், கமல் சார் இம்ப்ரூவைஸ் பண்ணாமே ஊர்வஷி சேச்சி இருக்காங்க பாரு, பொடிமோல் சேச்சி, அவங்க வேற லெவல். நான் சொல்றேன், அந்த என் டைலாக் சங்கவியோட பார்த்துட்டு நான் சொல்லணும், லைக் சிம்ரன் இந்த லைக் ரம்யா கேரக்டர் இந்த மேகி கேரக்டர் இருக்கும் போது இவ நூடுல்ஸ் கடுப்புல சிம்ரன் கேரக்டர் பார்க்கும். அப்ப நான் சங்கவிட்ட சொல்லணும், இங்க பாரு புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கிறது இவளுக்கு டாப் டு பாட்டம் தெரியுது அப்படின்னு. அது சொன்ன மறு நிமிஷம் சேச்சி அதாவது எங்க ஃபேஸ்ல இருந்து பேக்ரவுண்ட்ல சேச்சிக்கு நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் போகணும். அவங்க டைலாக் என்னன்னு கூட தெரியாது. அந்த ஊர்வசி சேச்சியோட காமெடி டைமிங்க்கு அவங்கள நூடுல்ஸ் வெந்து மாவாயினாங்க. கட்டு மொத்த செட்டும் சிரிச்சு கிளாப் அடிச்சிச்சு. நான் இப்படி திரும்பி பார்த்தேன் அவங்கள. ஆவஷானம் எந்தின கிட்டியது ஒன்னே உள்ளு அதனையும் சேச்சி நந்தி கரைச்சதே ஒண்ணு. அதே சாப்பிட்டியா நீ? அந்த ஒரு டைலாக் தான் இருந்துச்சு அப்படின்னு. ஏதோ ஆண்டவன் புண்ணியத்துல படம் ரிலீஸ் ஆகி தியேட்டர்ல போய் பார்த்த போது நான் சொன்ன இந்த டைலாகுக்கு ஆடியன்ஸ் செம்மையா கை தட்டி சிரிச்சதுனால அவங்க கவுண்டர் அந்த கை தட்டல்ல ட்ரவுன் ஆயிடுச்சு. ஆலிஸ் வேலை எங்கேயோ ஒரு
நன்றி மக்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. So, அந்த மாதிரி டைமிங் ஒருத்தவங்களோடதும் ஜெயமாட்டன் கேட்கவே வேண்டாம். அவரோட ஒரு டைமிங் சென்ஸ் லைக் ஆட்ல தோடா ஆட்ல தோடா அவருடைய சென்ஸ் ஆஃப் ஹியூமர் தாங்கவே முடியாது. அவர் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வேறையா. ஸோ இன்பிட்வீன் டைம்ல வந்துட்டு மிமிக்ரி பண்றது. ஓ எஸ், அதான் சொன்னேன். இட் வாஸ் paid picnic. Kenapan was an awesome producer. சூப்பர் சூப்பர். அப்படியே கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி எங்க சைல்ட்ஹுட் போலாம். சின்ன வயசுல எப்பவே பாட்டி கிட்ட வந்து இப்ப வரைக்கும் காணுமே இல்ல டாடாஸ் கொசு வச்சு. ஓகே, அது ஏத்திடலாமா? அது நம்ம எடிட்டர் வந்து அது சுத்தணும். ஃபிளாஷ்பேக்கு போறோம்ல, அந்த சவுண்ட்ல ரைட். இப்ப சொல்லுங்க. ஓகே, சின்ன வயசுல வந்து ரொம்பவே பாட்டி கூட வந்து ரொம்பவே பாண்டிங்கா இல்லைங்க. அடிக்கடி பழமொழி தான் சொல்லுவாங்க, நிறைய பழமொழி தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு அடிக்கடி சொல்லக்கூடிய அட்வைஸ் பாட்டி அடிக்கடி சொல்ற ஒரு பழமொழி ஏதாவது? நிறைய. அது டைமிங்க்கு கேளுக்கு ஏற்ற மாதிரி வரும். அது தெலுங்குலயும் வரும். தெலுங்குல சொல்லணும்னா வந்துட்டு பொதுவா நான் வந்துட்டு நம்ம பர்சன் லைక్ வந்துட்டு అమ్మమ్మ ఆ అమ్మాయి చాలా మంచిది அப்படின்னு, ரொம்ப நல்லது அப்படின்னு. இந்த பாட்டு இந்த நிட்டிங் பண்ணிட்டே இல்ல, మంచి మంచి అంటే మంచం అంతా ఏరిందంట அப்படின்பாங்க. அப்படின்னா మంచి நல்லது நல்லதுன்னு சொன்னா மன்சம்னா கட்டில், ஏறிக்குதுன்னா கட்டில் மொத்தம் எழுந்து கக்கா போச்சான். தலைமையில் தூக்கி வச்சுட்டு ஆடும்போது இந்த மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படிதான் இந்த மாதிரி. அப்புறம் வந்து ஃபேவரட் வந்துட்டு அவங்களுக்கு வந்து விருதுப்பட்டி போற சனினே வீட்டு முட்டை வந்து போன்னு சொன்ன மாதிரி, நீ ஏன்னு எங்கேயோ போறதை தூக்கி வச்சுட்டு அது இந்த மாதிரி எனக்கு சொல்லுவாங்க. எனக்கு பொதுவா இந்த மாதிரி ஒரு ஹேபிட் இருந்துச்சு. லைக் எப்படி சொல்றது, ஐம் லைக் a bum magnet. If there is a bum within 15 miles, I will only attract that bum. Useless creatures in any எல்லாத்துலயுமே. ஸோ எங்க பாட்டிக்கு வந்துட்டு எப்பதான் வந்து கொஞ்சம் கில்லாடியா ஸ்மார்ட்டா ஆவா, இவ்வளோ இன்னசென்ட், இவ்வளோ இன்டெலிஜென்ஸ் இருக்கான்னு இவ்வளோ இன்னசென்ட்டா இருக்காளே சொல்றதெல்லாம் நம்பிடுறாளே. ஸோ அப்ப அந்த மாதிரி இந்த மாதிரி எங்க பாட்டிக்கு முக்கியமா அவங்களோட எனக்கு சொல்லப்பட்ட பாடங்கள் வந்து 3 விஷயம். திருடக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது, உழைச்சு சம்பாதிக்கலாம், வேற பண்ணி சம்பாதிக்க கூடாது, பொய்ய சொல்லக்கூடாது. ஏன்னா நீ தப்பு பண்ண கூட உண்மை சொல்லிட்டா ஒரே அடி, பொய் சொன்னா தப்பு செஞ்சதுக்கு ஒரு அடி, அப்புறம் பொய் சொன்னதுக்கு இன்னொரு அடி. ஸோ உனக்கு ஒரு அடி வேணுமா 2 அடி வேணுமா, ஒன்னே போதும். ஸோ சில ஃபவுண்டேஷன்லாம் கிளவி வந்து பயங்கரமா செட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் கட்டப்பட்ட பில்டிங் எப்படி ஆனா கூட ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால யூ கேன் கம் பேக் டு யுவர் ஃபவுண்டேஷன் அட் எனி டைம். பாண்டிங் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள இப்போ சின்ன வயசுலும் சரி, நான் பார்த்த ஒரே ஹியூமன் பீயிங் அது மட்டும் தானே. மிச்சதுல நாய் மாடி எருமை மாடு தான் வீட்டுல. அம்மா வந்து எனக்கு அப்பா ஸ்தானம். இப்போ அப்பா வந்து டிராவல் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு ஃபீஸை கட்டுவாரு, காசு எல்லாம், ஆல் த லக்ஸரி ஹாலிடேஸு, 5 ஸ்டார் ஹோட்டல் டின்னரு, அந்த மாதிரி இந்த லக்ஸரி விஷயம்லாம். ஆனால் டெய்லி சாக்ஸை மாட்டி குளிப்பாட்டி இது தேய்ச்சி விட்டு சோத்து பண்ணி அதெல்லாம் பார்த்தா அம்மா தானே. ஸோ அந்த அம்மா வேலையை எங்கள் பாட்டி பார்த்தாங்க, அப்பா வேலையை எங்கள் அம்மா பண்ணாங்க. ஸோ இப்போ எனக்கு தம்பி தங்கச்சிங்க இல்லை வேற சித்தப்பா சித்தி அது மாதிரி ஜாயிண்ட் ஃபேமிலி இருந்தால் மிச்சம் இருந்திருக்கும். ஸோ நாங்கள் 2 பேரும் மட்டும்தான் வீட்டில், மிச்சது நான் அப்புறம் ஸ்டாஃப் இருந்தாங்க. நாய் மாடு இதெல்லாம் பாத்துக்கிறதுக்கு, நாயை ட்ரெயின் பண்றதுக்கு, என்ன ட்ரெயின் பண்றதுக்கு ஒரு டாக் ட்ரெயினர் இருந்தாரு. எங்க 2 பேரையும் அவர் தான் ட்ரெயின் பண்ணாரு, சாம்ராஜன்னா. டிரைவர் பாலவண்ணன் ஒருத்தர் இருந்தாரு. தாயம்மான்னு ஒருத்தவங்க வீட்டு பேருக்கு தொடச்சிட்டு துணி எல்லாம் துவைச்சிட்டு போயிடுவாங்க. அப்புறம் வந்துட்டு சங்கர்னு ஒரு பையன், அந்த நாய்ங்களுக்கு சாப்பாடு வைக்கிறது, மாட்டுக்கொட்டையை கிளீன் பண்றது, அதுங்களை குளிப்பாட்டுறது, இந்த வேலையெல்லாம். ஸோ சாமராஜன் சங்கர் நானும் வேலை பார்ப்பேன். நீங்க எல்லா இன்டர்வியூல நான் ஒரு டாம் பாய் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. ஸோ ஸ்கூல் டேஸ்ல நீங்க அப்படிதான் இருந்திருப்பீங்க. சேட்டைகள் பண்ண விஷயங்கள் அதை மறக்க முடியாத விஷயம், நான் இந்த விஷயம்லாம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி. இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணணும்னு எல்லாம் நான் நினைச்சு பண்ணல பேசிக்காவே. அதாவது எனக்கு ஐ திங்க் இந்த காலத்துல சொல்லணும்னு மேபி ADHD சொல்லலாமோ என்னவோ. எனக்கு வந்து நான் ஒரு துஃபான் மேல் மாதிரி வெரி ஃபைன், ஓடிட்டே இருப்பேன், நான் உட்கார மாட்டேன், பயங்கர ஆக்டிவ் கிட். ஸோ நான் வந்துட்டு மரம் ஏறுறது,
ஸோ என்னை வந்து வீட்டுல வந்து நீ ஒரு பொண்ணு, அதனால நீ வந்து நான் பாவாடை சட்டையிலயும் மறையறேன், பாவாடை தாவணியில பைக் ஓட்டினேன். ஓகே. ஸோ டாம் பாய்னா நான் அதே சேம் டைம் ட்ராக் ஸ்போர்ட்ஸ்ல இருந்ததுனால அங்க ஷார்ட்ஸ் ஸ்விம் சூட் போட வேண்டியது வந்து ஸ்விம்மிங் ரெப்ரசென்ட் பண்ண பாஸ்கெட் பால் ஸ்போர்ட்ஸ் கோட்டால தான் எனக்கு அட்மிஷனே கிடைச்சது காலேஜ்ல. ஸோ எந்த டைம்ல என்ன ட்ரெஸ் போடணும். பட் எனக்கு வந்துட்டு எங்க அம்மா ஹார்ஸ் ரைடர். ஓ. ஸோ எங்க அம்மா வண்டி ஓட்டிருக்காங்க, பைக் ஓட்டுவாங்க, சைக்கிள் ஓட்டுவாங்க. ஸோ விமன் இன் மை ஃபேமிலி, மை கிராண்ட் மதர் வந்து பிரிட்டிஷ் ஈராலே பியூ கார் ஓட்டினவங்க. ஸோ எங்க ஃபேமிலியில பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் அ வெரி மேட்ரியார்கல் ஃபேமிலி. தேர் இஸ் நோ பேட்ரியார்கல் ஃபேமிலி. லைக் ஒரு பொண்ணா நீ இதெல்லாம் பண்ணல, நீ குதிக்க முடியும்னா நானும் குதிக்க முடியும், உன்னால மரம் ஏற முடியும்னா காலனில யாரோ ஒரு பையன் சொன்னானா என்னால மாங்க மரம் ஏற முடியும்னா ப்ளீஸ் வீட்டுல இருக்கு, அது மேலதான் நான் உட்காந்துட்டு பறிச்சுட்டு கணத்துல முக்கிதான் மிளகா பொடி வச்சு திங்குறேன். ஸோ தென்னை மரம் தான் கஷ்டம், மற்றபடி வீட்லயே மரங்கள் இருந்துச்சு. ஆமா, என்ன சேட்டை பண்ணா அடிக்க வந்தா அது மேல ஏறி உட்காந்துக்கணும். அம்மாக்கு பாட்டிக்கு மரம் ஏற முடியாது. எதெல்லாம் பண்ணிட்டு ஓடிட்டீங்க மரத்து மேல. என்ன பண்றதுன்னு எப்படின்னா இப்ப வந்துட்டு இந்த அம்மா வந்து ஃபுல்லா இங்கிலீஷ் நாவல்ஸ். ஓகே, அப்ப வந்து டிவி எல்லாம் கிடையாது. பாட்டி மொத்தம் அமர சித்திரகதா. ஸோ நம்ம இந்த யமதர்மராஜா கதையை படிச்சுட்டு எரும மாடு மேல நம்ம உட்காந்துட்டு எரும மாடுகளை வெளில கூட்டு போகும்போது சங்கர் திரும்பி வரும்போது நம்ம வந்து அது பாவடை சட்டையா இருக்கணும், அந்த எரும மாடு மேல உட்காந்து ஹை 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 நம்ம யமதர்மராஜா மாதிரி இது கீழே மாதிரி ஏதாவது ஒன்று தலை மேல வச்சோம். இது அம்மா ஷூட்டிங்ல இருந்து வர நேரத்துல பாத்துருவாங்க. ஸோ வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் லைக் அம்மா ஆக்சுவலா அடிக்க மாட்டாங்க, சாத்துறது பாட்டி. அம்மா எப்போதானே பார்ப்பாங்க, அம்மா சாண்டா கிளாஸ் மாதிரி. சரி, எங்க அம்மா ஆக்சுவலா சிரிப்பு வந்துடும். ஓகே, பார்த்துட்டு அவங்க எங்க அம்மாவோட ஹேர் ட்ரெஸ்ஸர் எனக்கு பாருங்களேன் சாந்தி அப்படின்னு. எங்க அம்மா இல்ல முதல்ல இல்லை பரவாயில்ல ஏதாவது வீட்டுல போய் பேசிக்கலாம் அப்படின்னு. வீட்டுல வந்து எங்க பாட்டி கூப்பிட்டு சொல்லுவாங்க, அம்மா என்னம்மா அது அப்படின்னு இந்த மாதிரி இப்படி பண்ணிட்டு. பாட்டி கூப்பிட்டு தொடப்பு கட்டையில ஒண்ணு வைப்பா, ஒரு அடி தான், அடுத்த அடி நம்ம மரத்து மேல எங்க பாட்டியில இறங்கடி கீழே அப்படின்னு. மாட்டேன், நீ அடிப்ப உனக்கு சோறே கிடையாது அப்படின்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றது, நான் கவலைப்பட நான் எல்லாமே நம்ம தான் ட்ரைனிங் ஃபுல்லா கூட்டு போகுது டாக் ஷோக்கெல்லாம். ஸோ ஜெர்மன் ஷெப்பர்ட் இருந்தாலே. ஸோ நான் தெளிவா அவங்ககிட்ட லைக் ரொம்ப சீரியஸ்ல கொஞ்ச நாள் கேச்சு அந்த பக்கத்துல கிச்சன் சைட்ல வந்து சங்கரனோ தாயமோ யாரா இருந்தாலும் அவங்களுக்கு சிக்னல் பண்ணிட்டு இங்கேருந்து மாங்காய் மாமரத்துல உட்காந்து மாங்காய் பறிச்சிடுறது. ஸோ கீழே தான் கிணறு இருக்கும். அந்த டைம் பார்த்து ஒரு 2 இறங்கி இப்படி கிணத்துல முக்கி மேலே தண்ணி இருக்கு, குழவை திறந்துட்டு கழுவிட்டு அப்புறம் அவனு நான் வந்துடும். அவன் பிளாக்கி நான் வந்ததுக்கு அப்புறம் இல்லை அவன்கிட்ட சொன்னா போறோம், தாய்மா கிட்ட போயிட்டு அங்கேருந்து சிக்னல் பண்ணு. ஸோ அவன் போய் அந்த தாய்மா கிட்ட கூப்பிட்டு நான் அங்கே இல்லை அது வந்து உப்பு மிளகா பொடி எடுத்து கட்டி ஒரு பொட்டலம் நாய் காலர்ல வச்சு அனுப்பும். அப்படியே ஒரு 3 மாங்காய் பறிச்சு அதுக்கப்புறம் வந்து சோறே திங்க அது மாதிரி இப்படி எங்க அம்மா இறங்குது, என்னம்மா நீ சாப்பாடு போடல என் பொண்ணுக்கு அப்படின்பா, கடகடம் பட்டினி விட அப்படின்னு. நான் ஐயோ என் பிள்ளை இப்படியா விட்டு நீங்க அம்மா இறங்கினாக்க மாட்டேன் பாட்டி என்ன அடிப்பா, நீ அப்ப சாப்பிடலடாக்கு வந்து இங்க வா அம்மா ஊட்டி விடுறேன் அப்படின்னு. சரிம்மா அப்படின்னு அவனை எங்க அம்மா ரொம்ப அந்த மாதிரி நான் வந்து அந்த மாதிரியான சேட்டையை தவிர நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இதுதான் லைக் நான் இப்ப இல்ல பாட்டியெல்லாம் அடிக்க மாட்டான், நான் பாத்துட்டேன் நீ இறங்கி வா அப்படின்னு. அதுக்கப்புறம் பொறுமையான இறங்கி வந்துட்டு சாப்பிடல இடக்கன்னா பசிக்கிறது. ஆமாமா 3 மாங்க நல்லா முக்கியிருப்பேன் நானு. அப்புறம் உள்ள போயிட்டு நல்லா எங்க அம்மா போய் பாட்டி பார்த்துல அச்சல் நீ என்ன எங்க அம்மா எனக்கு அவுட்டோர் போட்டவனுக்கு வச்சுக்கிறேன் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி நான் ஒரு செம வாளா இருந்தா கூட லைக் இட் வாஸ் ஐ திங்க் இப்ப பார்க்கும்போது ஐ திங்க் இட் வாஸ் வெரி இன்னசென்ட். இட் வாசன்ட் ஹார்ம்ஃபுல். இதுவும் ஒரு நாட்டினஸ் கிடையாது. எங்க ஜென்ரேஷன்ல நாட்டியா இருந்தா கூட இந்த மாதிரி நாட்டினஸ் தானே தவிர வந்துட்டு அது வந்து யாரையும் ஹர்ட் பண்ற மாதிரியோ புல்லிங் பண்ற மாதிரியோ அதெல்லாம் நாங்க பண்ணவே. நாங்க எல்லாரும் சேர்ந்து காலனில சந்தோஷமா சைக்கிள் ஓட்டணும், பசங்க எல்லாரும் வந்துட்டு எல்லா கேம்ஸும் விளையாடணும். அந்த மாதிரி பிக்னிக்னா எங்க அம்மா கிளாஸ் வச்சுக்கிற நல்ல டிஸ்னி படங்கள் எங்க அம்மாவுக்கு ரொம்ப அதுதான் பார்க்க விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி டிஸ்னி படங்கள்லாம் வந்துச்சுன்னா எங்கள் அம்மா வந்து என் கிளாஸ்மேட்ஸை கூப்பிட்டு வச்சு எங்கள் பாட்டி எல்லாருக்கும் சாண்ட்விச்சு அந்த மாதிரிலாம் பண்ணி எங்கள் அம்மா வந்து அந்த படம் போட்டு எல்லாருக்கும் அந்த மாதிரி. அண்ட் பாய்ஸ் கேர்ள்ஸ் யார் வேணாலும் ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ மாதிரி எங்கள் வீடு. நோ ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் பாட்டிக்கும். சூப்பர். பிரபு சார் உங்களுக்கு ஜென்ரலாக ரொம்ப பிடிக்கும் தானே? வெக்கமா?
பாலைவன ரோஜாக்கள்ல நல்லா இருக்கு. எவ்வளவு ஆகிட்ட புடிச்சி பாவா ஆலிஸ்வெல் ஓகே. அவர் பேர் எவ்வளோ அவர் 16 வயசுல நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். இது புனிதா அக்கா கூட தெரியும். என்ன சொல்லலையா? என்ன சொல்லுவாங்களா அவங்களுக்கே நானும் உசுறு. ஓகே என் லெவல்லாம் வந்துட்டு இப்படி இந்த மாதிரி லவ். ஓகே நான் பக்கத்து வீட்லயே இருக்கேன் நானு. ஓகே ஓகே. எனக்கு வெறும் இப்படி ஒருத்தர் இருந்த மறைந்திருந்து அது போதும். நான் அப்படியே தெரியுமா அந்த விஷயம்? ஏன் தெரியாது? ஓகே. எல்லா இன்டர்வியூலும் நீங்க தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கீங்களா? நீங்க அவுட் சைடுல இருந்து எதுவுமே சொன்னது இல்ல. சோ அவருக்கு தெரியுமா? அவங்க ஏன் தெரியாதுமா? ஓகே அஃப்கோர்ஸ் புனிதாக்காவே தெரியும்னா அப்புறம் அவருக்கு தெரியாதா? அவர் பசங்க அவர் பேர பிள்ளைங்களுக்கு கூட தெரியும். பேபிகாக்கு ராமண்ணாக்கு எல்லாம் மொத்தம் ஆல் ஃபேமிலி நோஸ். நான் எப்படி எங்க அம்மா வந்து சிவதாத்தோட எப்படி ஒரு பைத்தியமான ஃபேனும் என் ஜென்ரேஷன் நான் அக்னி நட்சத்திரமும் பாலைவன் ரோஜாக்கள் படம் பார்த்து தான் நான் ஃபேன் ஆனேன். அதுக்கப்புறம் அக்னி நட்சத்திரம். எல்லாரும் முரளி அண்ணா கார்த்திக் சார் பார்த்துருந்தாங்க. நான் வந்து பிரபு சார்ல எனக்கு மென் இன் யூனிஃபார்ம் கொஞ்சம் ஒரு வீக்னஸ். அது போலீஸ் ஆர்மி நேவினஸ் அவர்ல இன்ஸ்பெக்டரா. ஸோ இந்த குதிரையில வேற ஆலிஸ்வெல் ஞாபகம் வந்து போதா. இப்ப கூட வந்துட்டு நான் வந்து பிரபு சொல்ற எவ்வளவு பெரிய ரசிகை அப்படின்னா வந்துட்டு அவருடைய எல்லா ஆஸ் அ பர்சன் ஆல்சோ அவர் மாதிரி ஒரு நல்ல பர்சன். அந்த ஃபேமிலியே வந்துட்டு எல்லாருக்கும் தான் அவங்களும் இதே மாதிரி ஆல்வேஸ் வெல்கம் சூப்பர் சாப்பாடுக்கு அப்படின்னு அந்த மாதிரி வந்து புனிதாக்கா பெஸ்ட். கோபிச்செட்டிப்பாளையத்துல அவங்க ஃபேமிலி பொள்ளாச்சி சைட்ல கோபி பக்கம்லாம் நினைக்கிறேன். அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு ஒரு தடவை எங்கேயோ நாங்க ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்த போது அக்கா கூட்டிட்டு போயிட்டு அவங்க ஃபேமிலி நிறைய பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. மாமானா உசிரி இவளுக்கு அப்படின்னாங்க. நான் ஏன் திரும்பி நான் ஊருக்கு போனோங்கிற எண்ணமே உங்களுக்கு இல்லையா அப்படின்னு மேல எனக்கு தெரியாது உன்னை பத்தி அப்படின்னாங்க. அவங்களுக்கு தெரியும் வந்துட்டு அந்த வீட்டுல ஓடி வளர்ந்த பொண்ணு நான் இன்னைக்கும் அது அந்த பெரிய வீடுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நான் ஒரு அப்படின்னா வந்துட்டு எனக்கு இட் இஸ் லைக் ஃபேமிலி மாதிரி. இட்ஸ் லைக் எப்படி எனக்கு சிவகுமார் அங்கிள் பசங்க சரவணன் கார்த்திக் இஸ் லைக் மை ஓன் பிரதரோ அந்த மாதிரி இன்னும். சுயம்பரம் படத்துல 2 பேர் பேரா நடிச்சிருக்கீங்க ஃபர்ஸ்ட் டைம். அதுக்குதான் ஒத்துக்கினேன் படத்துக்கு. ஓகே. அந்த சீக்வன்ஸ் பத்தி சொல்ல முடியுமா? உங்களுக்குள்ள என்ன கான்வர்சேஷன் நான் பேசும்போதுல என்ன? ஐயோ என்னத்த பேசு. நான் வந்து அங்க பேசுற டைம்ல 24 மணி நேரத்துல படம் எடுக்கிறதுக்கு நாங்க எப்படி துண்டை காணும் துணி காணும் ஓடணும்னு உங்களுக்கு தெரியாது. 13 யூனிட் 13 டைரக்டருங்க 15 யூனிட். ஓகே நாங்க பிலிம் சிட்டியில இருந்து பிரசாத் ஸ்டுடியோல இருந்து லொகேஷனுக்கு ஓடி நாங்க ட்ரெஸ் சேஞ்ச் மாத்தி அவ எனக்கு நகை இல்லை இந்த நீ நெக்லஸ் மாட்டு என் பிளவுஸ் சரியில்லை எந்த புடி என் காஸ்டியூமர் எங்க இந்த மாதிரி நாங்க தலையை பிடிச்சிட்டு பெஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்னோட ஒரு முடி இப்படி இருக்கு குஷ்புதா அப்படின்னு என் தலையில லைக் டான்ஸ் ஆடும் போது இட் வாஸ் லைக் தட். மொத்த தமிழ் இண்டஸ்ட்ரி சேர்ந்து வந்துச்சே தவிர பேசல எங்களுக்கு வேலையை முடிக்கிறதுக்கு டைலாக பாக்குறதுக்கு. அண்ட் பிளஸ் ரெண்டாவது நான் பண்ணது வந்துட்டு அந்த கேரக்டர் ஆக்சுவலா வந்து அத்தனை இந்த மாதிரி நல்ல கேரக்டர் மத்தவங்க ரிஜெக்ட் பண்ணதான். அது சுயம்பரமா இருக்கட்டும், ஆறுகா இருக்கட்டும், அபியம்னானுமா இருக்கட்டும், இது மூணுமே டாப் ஆக்ட்ரஸஸ் நாங்க பண்ண மாட்டோம்னு ரிஜெக்ட் பண்ணது. கடைசி நிமிஷம் எனக்கு புக் ஆச்சு. ஓகே. ரொம்ப முக்கியமான படம் மேம் அபியம் நான் வந்து மூணுமே இதுவுமே சரி. ஃபர்ஸ்ட் சுயம்பரம், அதுக்கப்புறம் ஆறு, அதுக்கப்புறம் வந்துட்டு அபியம் நானும். இல்ல ரியல் லைஃப் கிடையாது. அபியம் நானுல ஒரு நல்ல புருஷன் அந்த மாதிரி நல்ல ஹாப்பி ஃபேமிலி. ரியல் லைஃப் ஐ எம் டிவோர்ஸ்ட், ஐ எம் சிங்கிள் மதர். பொண்ணு தட் இஸ் only ஐடென்டிஃபைங் ஃபேக்டர். அது மட்டும் தான் ஐடென்டிஃபைங் ஃபேக்டர். நீங்க அதை வந்து இது பண்ணிக்கிட்டீங்களா படம் நடிக்கும் போதும்? இப்ப நம்மளுக்கும் ஒரு பொண்ணு இருக்கு, ஸோ இப்படிதான் வந்து இல்ல அப்ப என் பொண்ணுக்கு இல்ல எனக்கு கனெக்டிங் ஃபேக்டர் என்ன வந்துச்சுன்னா, நான் என் பொண்ணு 10 வயசு தாண்டினா எப்படி இருப்பாங்கிறத த்ரிஷால மட்டும்தான் பார்த்தேன். 40 நாள் அவளோட தான் இருந்தேன். அப்ப அவளை அப்சர்வ் பண்ணும்போது நான் சொன்னேன் இது வந்து சீனியர் அண்ணனாவா இருக்கேன்னு அவள்கிட்ட. பிகாஸ் என் பொண்ணு ஆசம். ஓகே அவள்கிட்ட இருக்கிற அந்த அத்தனை ஆசம் குவாலிட்டிஸ் த்ரிஷா அதே மாதிரி 2 பேருக்கும் ஓசிடி. நீட்டஸ்ட் கேரவன்னா த்ரிஷாது. 2 பேருக்கும் தலைமுடி யாரும் தொற்றக்கூடாது. தே ஹாவ் அ ஃபோபியா அபவுட் லைக் என்ன ப்ளீஸ் கொடுத்துரு நானே சீவிக்கிறேன்றவாங்க. நான் அப்ப எதுக்கு ஹேர் ட்ரெஸ்ஸர் இல்ல அது இருக்கட்டும், பட் ஸ்டில் they won't do it. So and they don't touch my hair. Both Anana also don't touch my hair. Okay, அது செகண்ட் திங். ரெண்டுமே வந்து ரெஸ்கியூவிங் அண்ட் அடாப்டிங் இந்தியன் டாக்ஸ் இருக்கட்டும், ஆல் அனிமல்ஸ், ஃபீடிங் ஆல் தி ஸ்ட்ரீட் அனிமல்ஸ், போத்.
ரெண்டும் வித்தவுட் எக்ஸசைசிங் என்ன தின்னாலும் வெயிட் ஏறாது. இதுதான் பார்க்கும்போது நமக்கு அப்படியே I am like, no, I have to look. அது பார்த்தா போதும், அது டைரக்டா it goes to my hips. நீங்க ஹவுடி 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 2 பேருக்கும் பசிக்கும். I am hungry mummy. எங்க போகுது அது? ஓகே, செகண்ட் டாப் ஆஃப் த லைன் கிளாசி ஃபேஷனிஸ்டாஸ்னா ரெண்டும். இவ்வளவு விஷயங்கள் இருக்கா? இன்னும் இருக்கும். அனேனாவையும் த்ரிஷாவையும் தராஸ்ல வச்சா ஒண்ணு. both believe in working hard and partying hard. Okay. And taking time off for themselves. First number 1 priority I. அப்புறம் தான் everybody else. அதை நான் அங்கேயே தான் கத்துக்கிட்டேன் பொண்ணுகிட்டே இருந்து. I said like, அண்ணா இப்பவே இந்த மாதிரி இருக்கா, த்ரிஷா வளர்ந்தா கண்டிப்பா உன்ன மாதிரி தான் இருப்பான். அப்படியே தான் இருந்தா. ஒரு 2 பேருமே ஒரு அவார்ட் இதுல அண்ணா மீடியால இருந்த போது they met and 2 பேரும் சேர்ந்து ஒரு போட்டோகிராஃப் இருந்துச்சு. both were looking அரு. நான் அந்த போட்டோ ஷேர் பண்ண I said real daughter அப்படின்னு. சூப்பர். சோ அவ மட்டும் தான், ஏன்னா 40 நாள் நான் அவளோட தான் ஸ்பெண்ட் பண்ணேன். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவோம்டா, பேசிப்பீங்களா நீங்க? பாண்டட், we all bonded. அந்த மாதிரி சில யூனிட்ல சில பீப்புளோட மேஜிக், அதான் மேஜிக் ஆஃப் சினிமா ஆகும். லைக் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணாலும் இல்ல, சில படங்கள்ல தான் சம்திங் லைக் எல்லாமே கிளிக் ஆகும். த காஸ்ட், டெக்னீஷியன், இது டீம் ஒர்க் அது. சோ அந்த மேஜிக் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அதனால அது மேஜிக். இல்ல அவங்களோட மேரேஜ் விஷயம் ரொம்பவே ஷாக் ஆனாங்க. அப்படி அவ இதான் சொன்ன, she said like, you know, எனக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு, எப்போ குழந்தை பிறந்து, she said like, அப்போ அந்த டைம் அப்போ அவளுக்கு தட் மீன்ஸ் இப்போ எனக்கு ஒரு 3 வயசுல குழந்தை இருக்கும். ஆஷ் நோ வே மம்மி நோ வே அப்படின்னா. I said like, எங்க ஜெனரேஷன் நான் கொஞ்சம் வேஸ்ட்டுமா, இப்ப இருக்கிற பசங்களாம் நீங்க தெளிவா இருக்கீங்க அப்படின்னு. which is very very good. Okay. Unless you are 100% sure, you should not. Okay. சிங்கிளா இருக்கிறது எவ்வளவோ பெட்டர் than being divorced or being unhappily married is even worse. நிறைய படம் ஹிட் படமா கொடுத்துருக்கீங்க. அது இல்ல சத்தியமா கொடுக்கல. இல்ல நான் சொல்றேன், எனக்கு நிறைய ஃபிளாப் தான். ஒரு சில படங்கள்லாம் இருக்கு, ஒரு சில படங்கள் ஹிட் ஆயிருக்கு. ஒரு சில படங்கள் ஹிட். அதுல முதல் ஹிட் நான் பிடிச்ச மாப்பிள்ளை, அடுத்தது ராசுகுட்டி. நான் பிடிச்ச மாப்பிள்ளை ராசுகுட்டிக்கும் ஜம்ப் 10 படங்கள் எல்லாம் ஊத்திக்கிச்சு, தமிழ்லயும் சரி தெலுங்குலயும் சரி. ஓகே, அடுத்தது ராசுகுட்டி, எஜமான், உள்ளே வெளியே, பிறந்தாலும் மாப்பிள்ளையே பிறக்கூடாது. அதோட நானே இண்டஸ்ட்ரி ஓட்டேன். அப்புறம் திரும்பி சுயம்பரம்ல தான். ஓகே ஓகே, சுயம்பரம் ஹிட் ஆச்சு. விக்ரம் சார் படம் இல்ல, மீரா ஊத்திக்கிச்சு. ஓகே, மீரா பாட்டு சூப்பர், ஹைப் சூப்பர், ஆனா படம் அட்டர் ஃபிளாப். அந்த பாட்டு இப்ப வரைக்கும் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. பாட்டு சூப்பரா இருக்கும். அது அந்த பாட்டுல நடந்த சம்பவங்கள் ஏதாவது? பாட்டுல ஒண்ணும் சம்பவம் நடக்கல. வீனஸ் ஸ்டுடியோல செட்டு போட்டு இருக்கிற எல்லா பட்டாம்பூச்சியும் பிடிச்சு கொண்டு வந்து அதுங்களை வச்சுட்டு நாங்க சாங் எடுத்தோம். அவ்வளவுதான், சம்பவம் நடக்கல. இல்ல இப்ப வரைக்கும் யாராவது ட்ரிப் போனாங்கன்னா அந்த பாட்டு போட்டுட்டு போறாங்க. ரீல்ஸ்ல நிறைய ஷேர். என் கொடுமைக்கு நான் எந்த ஃபங்க்ஷன் சீஃப் கெஸ்ட் பட்டர்ஃபிளை, இன்னமும் அதே பட்டர்ஃபிளை தான். எரும மாடு மாதிரி எனக்கு 51 வயசாச்சு, எனக்கு இன்னமும் அந்த பட்டர்ஃபிளை போடுவீங்க. ஒண்ணு அது இல்லைன்னா அதே சவுண்ட் சரஜா டைலாக சொல்லுங்கிறாங்க. எனக்கு போர் அடிக்கல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. எனக்கு பாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பட் மை பாயிண்ட் இஸ், ஜனங்களுக்கு இதுதான் வச்சு ஒரு ஐடென்டிபிகேஷன் இருக்கக்கூடாது. கொஞ்சம் அதுவும் இந்த பேண்டமிக் எல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் நம்ம ஒரு செலிபிரிட்டின்னு பார்க்காம ஒரு நார்மல் பர்சனா பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணும். ஒரு நாள் அலிஜா கூட ஏற்கனவே 6 ஒர்க் பண்ணியிருந்தீங்க. இப்போ யானை புதுப்படம் பண்ணிருக்கீங்க. எப்படி இருக்குன்னா எப்படி இருக்கு? வேலை கொடுத்து சோறு போடுற ஒரே டைரக்டர் அவன் மட்டும் தான். திருப்பி அவன் தம்பி, அவனுக்கு வேற வழி கிடையாது. அவன் ஃபேமிலி டைரக்டர். அவன் நல்ல என்ன பீதா பாப்பா, நல்ல மஞ்சு ஆண்டி, எங்க அம்மா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப்னால அவனுக்கு வேற வழி இல்லை. இது வரைக்கும் கூட எல்லாருமே என்ன கூப்பிட்டாலும் சரி, அவன் மட்டும் சரோஜா ரெடியா வர சொல்லுங்கப்பா. அவன் யூனிட் மொத்தம் நான் தான் கூப்பிடுவோம். 6 படத்துல ஆரம்பிச்ச உறவு இன்னி மட்டும் ஆட்டோ பண்ணிட்டுல டச் விட்டு. தம்பி எப்படின்னா எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத ஒரு நல்ல டைரக்டர் மட்டும் கிடையாது.